இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மூர்த்தங்கள் வைக்க மாட்டோம். வீடு புண்ணியாசனை காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை வைக்கக்கூடாதுங்க. மூர்த்த நட்சத்திரமாக வச்சு தரக்கூடாது. இந்த நட்சத்திரத்தில் காலற்ற நட்சத்திரத்தில் இருந்து பிறந்தவங்களுக்கு மறைமுகமான ஆதரவுகள் அடுத்தவங்களாக கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி காலத்தில் அவங்க செல்வம் செல்வாக்கோட அவங்க வாழ்க்கையோடைய பாதை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள். அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிரும். அடிக்கடி அவங்களோட முடிவை மாற்றிப்பாங்க, தொழிலை மாற்றிப்பாங்க, வேலையை மாற்றிப்பாங்க, வீட்டை மாற்றுவாங்க. நிலையான தொழில் வந்து ஒரு சில காலங்கள் கடந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் கரூர்லேருந்து கோவிப்பிரியன் ஜோதிடர். நமக்கு பஞ்சாயத்தை பார்த்தோம்னாங்க காலற்ற உடலற்ற தலையற்ற நாட்கள்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பலன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு நம்ம சாதாரணமாக இருக்கவங்களுக்கு தெரியாது. அது பார்த்திங்கன்னா எப்பயுமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு அதுக்கு பேர். அந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா மூர்த்தங்கள் வைக்க மாட்டோம். நல்ல மூர்த்தம் மனை, அதே மாதிரி ஒரு புது மனை புகுவிழா, அதாவது வீடு புண்ணியாசனை, திருமணம், இந்த மாதிரி ரொம்ப நாள்பட அதாவது காலத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை வைக்கக்கூடாதுங்க. மூர்த்த நட்சத்திரமாக வச்சு தரக்கூடாது. அப்போ என்னன்னா காலற்ற நாட்களில் நட்சத்திரங்கள்ங்கிறது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலற்ற நட்சத்திரங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி எல்லா ஐம்புலன்களும் அதே மாதிரி எல்லா உறுப்புகளும் முக்கியமோ அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இது வந்துங்க கிருத்திகை, இந்த உத்திரம், உத்திராடம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். அப்போ காலற்றதுன்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும் இல்லைங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற நட்சத்திரத்தில் செஞ்சால் தான், அதாவது ஸ்திரமான நட்சத்திரங்களை செஞ்சோம்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு ஸ்திரமாக நிற்கும், காலத்துக்கும் பேசும், நல்லது நடக்கும் இல்லைங்களா. அப்போ காலற்ற நட்சத்திரமாக இருந்தால் அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம காலத்தை மீறிய செயல்பாடு நடக்கும். அதே மாதிரியே இதில் வந்து ஒரு பலன் தாமதமாக கிடைக்குங்க. எதை செஞ்சாலும் லேட்டாக நடக்கும். அதே மாதிரி எதிர்பாராத காலத்தில் இதனுடைய பலன் வெளிப்படும். திசா புத்தியிலே இந்த பலனே நடந்துதா நடக்காமல் போச்சான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு அந்த திசை முடிஞ்ச பிறகும் இந்த பலன் தொடருங்க. அதாவது சிரமமாக இருந்தால் அப்படி பொதுவாகவே. அதே மாதிரி ஒரு வயசான பிறகு இந்த காலற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திசா புத்தியாக நடந்ததுன்னா வயசான காலத்தில் உயர்வை தரும், அந்த வயசு இருக்கிற காலத்தில் உயர்வை தராதுங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முன் ஜென்ம கர்ம பந்தம்னு சொல்கிறோம். எதுங்க, நம்ம கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரங்களுக்கு முன் ஜென்ம கர்ம பந்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் இருக்கவங்களுடைய தொடர்புகள், அதாவது மனைவியாக வரலாம், குழந்தைகளாக வரலாம், நம்ம அவங்களுக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கலாம். அந்த தொடர்பில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி முன்ஜென்ம கர்ம வினை தொடர்பில் இருக்கவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்றாங்க. இதில் நல்ல பலன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னாங்க, பொதுவாக நமக்கு நல்ல பலன் நடக்கணும் அப்படின்னா தாமதமாக இருந்தாலும் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நிலையான பலனை கொடுத்துரும். தாமதமான வெற்றி ஆனால் நிலையான வெற்றி. அது இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் காலற்ற நட்சத்திரத்தில் இருந்து பிறந்தவங்களுக்கு மறைமுகமான ஆதரவுகள் அடுத்தவங்களாக கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி காலத்தில் அவங்க செல்வம் செல்வாக்கோட அவங்க வாழ்க்கையோடைய பாதை ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முற்பலனா அவங்களுடைய வாழ்க்கை பாதை சிரமமாக இருக்கும். காலற்ற நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பாதிப்பை தரும். அது இல்லாமல் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து துறவு வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அதனால் காலற்ற நட்சத்திரங்கள் பிறக்கிறவருக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்குதுங்க. உடலற்ற நட்சத்திரம்னு சொல்கிறோம் அடுத்து. அது என்ன அப்படின்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இளமையில் ரொம்ப சிரமங்க. நல்லா உழைப்பாங்க, ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்காது. என்னங்க, குடும்பத்தோட ஆதரவும் அதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்காது. இயற்கையாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசி காலத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமைஞ்சுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு பாதிப்பை தரும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. என்னங்க அப்படின்னா, இவங்க குரு பகவானையும் சனி பகவானையும் வணங்கிட்டு வந்தாங்கன்னா
இந்த நமக்கு உடலற்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீடம், அவிட்டம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குழப்பம் ஆழ்ந்துருங்க. அந்த சிரமங்கள் குறைஞ்சிரும். குடும்ப ஆதரவு நமக்கு நல்லபடியாக அமையும். அதுவும் இல்லாமல் ஓம் காலாய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு அன்னைக்கு நடக்கிற விஷயம், நம்ம கஷ்டப்படுற விஷயம் எல்லாமே இந்த உடலற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு வராது. ஆரம்பமே அது வந்துங்க இயற்கையாக தடுத்துருது. அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை அதில் உடலற்ற நட்சத்திரக்காரங்க வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இதெல்லாம் தாங்க நமக்கு தலையற்ற நட்சத்திரங்கள் இல்லையா? இது தலை ஒரு பக்கம் முண்டம் ஒரு பக்கம்னு பொதுவாக பழமொழியே நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல்பாடை தருங்க. அப்போ என்னாகும், தெளிவான முடிவு எடுக்க முடியாது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு நாம் வேணால் புனர்பூசம் ராமருடைய நட்சத்திரங்க, விசாகம் முருகருடைய நட்சத்திரம், புரட்டாதி குபேரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இது எல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்னங்க. அப்போ என்னாகும், ஒருதலை பட்சமான முடிவு எடுப்பாங்க, தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை இல்லாமே எல்லா விஷயத்துலையும் செஞ்சு 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 அவங்களுக்கு பாதிப்பை தந்துருங்க. அந்த செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா தவறான முடிவுகளை கொடுத்துருங்க. என்னங்க பண்ணிடும், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் கடைசியில் பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிரும். அடிக்கடி அவங்களோட முடிவை மாற்றிப்பாங்க, தொழிலை மாற்றிப்பாங்க, வேலையை மாற்றிப்பாங்க, வீட்டை மாற்றுவாங்க. நிலையான தொழில் ஒரு சில காலங்கள் கடந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்னென்னா, அது வரைக்கும் நம்ம வர்ற அனுபவத்தை அமைதியாக கூர்ந்து கவனித்து அட்டகாசமாக நீங்கள் அதை மெதுவாக செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெளிவான வெற்றியும் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷமும் திருப்தியான மனநிறைவான வாழ்க்கையும் அமைஞ்சிருங்க. அதனால் அவசரப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக செய்யுங்க, அருமையாக நடக்கும். இதுக்கு பரிகாரம் எதாவது இருக்குமா அது கேட்பாங்க இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துக்கெலாம் சொன்னீங்க, எங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா கணபதி வழிபாடு, அதாவது விநாயகர் வழிபாடு எடுத்துக்கணும். இடையில குருக்கிட்ட போய், நமக்கு மேலே இருப்பாங்களா, நம்ம குருநாதர் இருப்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுத்தவங்க இருப்பாங்க, குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். நம்ம குலதெய்வங்களுக்கு அப்பப்போ போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது பெரிய சிறப்பு. அந்த குலதெய்வ கோயில் இருக்கவங்களுக்கு சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி அன்னதானம் பண்ணுறது மெகா சிறப்புங்க. அது இல்லாமல் விளக்கு ஏற்றணுங்க. அப்பப்போ மென் விளக்கில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக தரும். இது எல்லாத்த விடைங்க இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டாக திருமண தடை நிறைய ஓடிட்டுருக்குங்க. எதுவும் ஒன்றில் அவங்களுக்கு திருமணத்தில் பாதிப்பு தருது, அதனால பெரிய பிரச்சனை நடக்குதுங்க. இதில் மன உளைச்சல், பெற்றோருக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கல்யாணமாகாமல் இருக்கிறவங்களுக்கும் சிரமம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு ஒரு எளிய அற்புதமான அவசியமான தாந்திரிக பரிகாரங்க ஒன்றுமே இல்லை. நம்ம பசுமாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நவதானியத்தை முத நாளே ஊற வச்சிடணுங்க. அதை எல்லா நவதானியத்தையும் தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் வெல்லம், அதே மாதிரியே கோதுமை, இல்லாட்டி கோதுமை மாவு, கோதுமை கிடைக்கலிங்கன்னா கோதுமை மாவு கூடவே நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா கலந்து உருண்டையாக பண்ணி அதை பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரணுங்க. அப்பப்போ, அதாவது திருமணம் முடிகிற வரைக்கும் தரலாம், இடையில நீங்கள் 18 வாரம் கூட தரலாம், இல்லை எனக்கு 27 வாரம் தர்றேங்க, இல்லாட்டி ஒரு மண்டலம் 48 வாரம் தர்றோம் அப்படின்னாலும் தாராளமாக கொடுத்துட்டு வாங்க. கொடுத்து முடிக்கவும் இல்லை இடையிலையும் உங்களுக்கு வரன் சேரும். நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துருங்க. திருமண தடை வடகி திருமணம் சீக்கிரம் நடந்துடும். அது இல்லாமல் இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாங்கல்ய தோஷம் விலகிறதுக்கு சிம்பிளான பரிகாரங்க, வன்னி மரம் இருக்கிற விநாயகரை நீங்கள் போய் ரெகுலராக கும்பிடுற வேலையை பார்க்கணும். அதில் வன்னி மரம் இல்லைங்கன்னா வன்னி தலையை வாங்கிட்டு அந்த இலையை பறிச்சுட்டு அந்த விநாயகருக்கு நான் அவங்க போயிட்டுங்க, எப்போ அந்த அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணுன்னா வன்னி இலையில் மிருகசீடம், அவிட்டம், சித்திரை நட்சத்திரங்கள் வரும்போது போயிட்டு வன்னிமர விநாயகருக்கு நீங்கள்
அவருக்கு இந்த வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமண வாய்ப்பு தரும். அதோட 9 கன்னி பெண்களுக்கும் 9 சுமங்கலிகளுக்கும் நீங்கள் வஸ்திர தானமும் நீங்கள் அன்னதானமும் சிறப்பாக அப்பயே அந்த பூஜையை செய்யும்போதே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாங்கல்ய தோஷங்கள்லாம் விலகி உங்களுக்கு சீக்கிரமாக திருமாங்கல்யம் உங்கள் கழுத்தில் ஏறுற வாய்ப்பை தந்துடும். நல்லதே நடக்குங்க, நற்பவி. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னாங்க, உங்களோடதில் நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, நம்ம சிவன் கோயிலில் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ரொம்ப சிரமப்படுறோம். எல்லாமே பார்த்துட்டு டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், நம்ம ஜாதகம் பார்த்துட்டோம், இடையில 2 பேர்த்துக்குமே எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஆனால் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகிட்டுருக்கு, இல்லை குழந்தையே இது வரைக்கும் எனக்கு உருவாகலைங்க, பாதிப்பாகவே இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் எந்த சிவனாக இருந்தாலும் சரிங்க, அங்கே ஒவ்வொரு நாள் இரவும் பள்ளியறை பூஜை நடக்கும். என்னங்க நடக்கும்? பள்ளியறை பூஜை நடக்கும். அதில் போய் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்த மாதிரி, ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறோம், சாயங்காலம் நைட்டில் தாங்க பள்ளியறை பூஜை. 9 மணிக்கு மேலே தான் சாமியை கொண்டு போய் பள்ளியறையில் 2 பேர்த்தையும் ஒன்றா கொண்டு போய் பள்ளியறையில் கொண்டு போய் சுவாமியை 2 பேர்த்தையும் வைப்பாங்க. இப்போ வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னாங்க, எப்படி சாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை நம்ம பாலாபிஷேகம் அந்த அர்ச்சனை தீவாரணையெல்லாம் காட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட பாலை பூஜை பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதை வாங்கி நீங்கள் இருவரும் மறந்துடாமல் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 48 நாள் இல்லாட்டி 108 நாள் கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் இதுக்காக சோர்ந்தே போகாதீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நல்ல வாரிசு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வளத்தை கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது நடந்துடும். அது இல்லாமல் இல்லை இன்னொரு ஏதாவது ஒரு ரெமடி இது எங்களுக்கு பக்கத்தில் இல்லைங்க, தூரமாக இருக்குது, சிவன் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் எங்கே முருகன் கோயில் இருந்தாலும் சரிங்க, இல்லாட்டி குலதெய்வ கோயில் இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்க. அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை செஞ்சுட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை நீங்கள் அவசியம் 2 பேரும் சாப்பிட்டுக்கணும். அப்பப்போ குலதெய்வத்துக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க சாமிக்கோ முருகருக்கோ பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அங்கே வர்ற கன்னி பெண்களுக்கு தரலாம், சுமங்கலுக்கு தரலாம். பஞ்சாமிர்த அபிஷேகத்தை நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் செவ்வாழை மரம் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கட்டாயமாக அங்கே தானமாக கொடுக்கணுங்க. கோயிலில் கன்னி பெண்களுக்கு 9 செவ்வாழை மரக்கன்களை அது கொடுக்கணும், வாழை மரத்தை. அதே மாதிரி 9 சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும், கன்னி பெண்களுக்கும் கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணால் அந்த செவ்வாழை பழத்தை பாலில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு கணவன் மனைவி இருவரும் அந்த பூஜையில் வச்ச செவ்வாழை பழத்தை கொண்டாந்து காய்ச்சி குடிக்க ஆரம்பிக்கணுங்க. அது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்க்க வச்சு சிரமத்திலேருந்து விடுபட வச்சு குழந்தை பாக்கியத்தை தந்துருங்க. அது இல்லாமல் உங்களோடதில் வெள்ளிக்கிழமை நமக்கு இப்போ ரொம்ப நாளாக வீடு அமையலை, எவ்வளவோ கஷ்டப்படுறோம், நமக்கு சொந்த வீடு அமையலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் திருவெள்ளரை அப்படின்ற ஊர் இருக்குங்க. அதில் பெருமாள் இருக்கார், அவர் பேர் பிண்டரிகேச பெருமாள்னு பேர். அருமையான பெருமாளுங்க. அங்கே மட்டும்தான் சொஸ்திக் வடிவில் குளம் இருக்குது உலகத்திலேயே. அந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க இன்றைக்கி போய் பாருங்கள், நம்ம சொஸ்திக்கை நம்ப மாட்டேங்கிறோம் அந்த குறியீடை. அது சொஸ்திக் வடிவிலேயே அந்த குளமே இருக்குங்க அந்த கோயிலில். அதான் இது தெரியணுங்கிறதுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கோயிலில் போயிட்டு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கட்டாயமாக அங்கே அந்த பூஜை என்ன பலிபீடத்துக்கு பூஜை நடக்குதுங்க வெள்ளிக்கிழமையில், சுக்கர வாரத்தில் நடக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த கோயிலில் போய் நீங்கள் அவசியம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு எனக்கு சீக்கிரமாக வீடு அமையணும், எனக்கு ஒரு சொந்த வீடு அமையணும், நானும் வீடு இல்லாட்டி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக போய் அந்த கோயிலில் திருவெள்ளரை ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் பலிபீடத்துக்கு சுக்கர வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவசியம் உங்களுக்கு சொந்த வீடு அமையுங்க. சரிங்க, எனக்கு செய்வினை கோளாறு இருக்குது, பில்லி சூனியம் இருக்குது, எனக்கு தெரியாமலேயே திரும்ப திரும்ப வச்சிடுறாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதை காசு செலவு பண்ணி என்னால் அதை எடுத்துக்க முடியல, எனக்கு அவ்வளோ பொருளாதார வசதிகள் இல்லை, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் செங்கோட்டைக்கு பக்கத்தில் நம்ம மெட்ராஸ் டு செங்கோட்டைக்கு பக்கத்தில் கேரளா போகிற பிரிவில் மலையாள சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குங்க. அது அட்டகாசமான ஜீவசமாதிங்க. அதில் அவர் குருநாதரும் இருக்கார்,
திரும்ப அவருடைய சிஷியனும் ஜீவசமாதியாக பக்கத்துலேயே இருக்கார். அவருக்கு தொண்டு செஞ்ச 2 பேர்த்துக்கு தொண்டு செஞ்சவரும் அதில் ஜீவசமாதியாக இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் போயிங்க. அதில் எல்லா நாளும் நீங்கள் போகலாம். இதுக்கு ஒரு 4 கிழமை போக்குறல உங்களுக்கு மனசில் கஷ்டம், எனக்கு அது பிரச்சனை தீரவே இல்லை, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைங்க, திரும்ப திரும்ப பாதிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செங்கேட்டு டு கரெக்டாக கேரளா போடுற பிரிவில் இருக்கிற மலையாள சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் வேண்டுதலை போட்டு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்கான ரெமெடி கிடச்சி பில்லிசூனியை விலகி நீங்கள் உங்களையே அது புதுப்பிச்சிருதுங்க. என்ன பண்ண உங்கள் உடம்புல அந்த சக்திகளை ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விலகிடுறீங்க, பில்லிசூனியை பாதிப்புலேருந்து விலகிறீங்க. அப்போ போகும்போதே குடும்பத்தோட கூட போயிட்டு வாங்க, அத்தனை பேர்த்தோடது நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்லது நடந்துருது. அது எல்லாத்த விட ரொம்ப கடனாக இருக்குங்க, கடனை கட்ட முடியல, என்னால் இது வரைக்கும் மேன்மைக்கு வர முடியல, ப்ளஸ் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இது வரைக்கும் வழக்கு தீரவே இல்லைங்க, எவ்வளவோ வருஷமாக எங்கள் தாத்தா போட்டார், எங்கள் அப்பா பார்த்தாரு, நான் பார்த்துட்ருக்குறேன், தீராத கேஸு, வம்பு வழக்குக்கான போட்ட சொத்து கேஸு, இல்லை நம்ம பேரில் ஒருத்தர் போட்டிருக்கிற காசுக்காக போட்டதோ இல்லை தப்பாக போட்ட கேஸோ, எவ்வளோ பெரிய வழக்குகளாக இருந்தாலும் வழக்கை வந்துங்க சீக்கிரமாக தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரே கோயிலுங்க சட்டநாதர். பூமி எல்லாங்க ஒரு பிரளயத்தில் அழிஞ்சிருது. அப்போ அந்த இடத்துல வந்துங்க சட்டநாதராக இருக்கிற நம்ம சீர்காழியில் தான் அந்த இருக்கிற ஸ்தலம் மட்டும்தாங்க அழியலை. இப்போ ஈஸ்வரனும் பார்வதியும் வந்து பார்த்தப்ப அந்த கோயில் அப்படியே இருந்தது. இப்பயும் உச்சியில் மேலே இருப்பாருங்க சட்டநாதர். சட்டம் பார்த்துக்குங்க, சட்டநாதருங்க சட்டங்கிற பேரே அதுக்குள்ளே இருக்கு. வழக்கை அழகாக புனுகு பூஜைன்னு அங்கே ஒன்று நடந்துட்டுருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். காசியை விட 1 மடங்கு அதிகமாக பலனை தரக்கூடிய கோயிலுங்க இந்த சீர்காழி சட்டநாதர் கோயில். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதில் 8 பைரவர் வேற கூட இருக்காங்க. எப்படிங்க நமக்கு காசியில் 64 பைரவர் திசைக்கு இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே 8 பைரவருக்கு 8 வகையான கடமைகளை செய்ய இறைவன் கொடுத்துருக்காங்க. அதனால் 8 சேர்ந்தாலே 8 64 பைரவர்களுடைய பலன் அந்த கோயிலுக்குள்ளே ஒரே கோயிலில் 8 காலபைரவர் ஒரு இடத்துல இருக்காங்க. போய் வேண்டிங்கன்னா சத்ரு, எதிரி, வம்பு வழக்கு, உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அந்த சுக்கர வாரத்தில், அதுலேயும் அஷ்டமணிக்கு போனீங்கன்னா ஊர்பட்ட கும்பலாக இருக்குங்க, உங்களுடைய மன அமைதி கிடச்சிடும், வழக்கில் ஜெயிச்சிடுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சொகை எதிரி தொல்லை இருக்காது, எல்லா விதத்துலேயும் நல்லதே நடந்துருங்க. அதனால் நீங்கள் இந்த சீர்காழி சட்டநாதர் கோயில் சென்று உங்கள் வழக்கை வெற்றிகரமாக முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. நற்பவி கோவிப்பிரியன் கருவருங்க.